இன்றைய தினம் அந்த மாதிரி நபர்களை சந்தித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தாராளமாக செலவிட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ள. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 30 அக்டோபர் 2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் கந்த சஷ்டி தினங்க. சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம். முருகன் வழிபாடு செய்வது உங்களது சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உங்களது காரியங்களில் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல வழிமுறைகளை காட்டும் என்பதால் முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபடுங்கள் நண்பர்களே. நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 இருக்கிற சேர்க்கையாக கேது, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற நீங்கள் இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இறை வழிபாடுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் கந்த சஷ்டி என்பதால் நீங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நல்ல உறுதுணையாக நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதற்கு உறுதுணையாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் உங்களது வீட்டில் உள்ள விலை மதிப்பான சில பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்றதுனால நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மேலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். தேவையில்லாத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடம்புக்கு ஒத்துக்காத உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நலம் பெறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்களாகவே தாராளமாக செலவிட்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது சக்தியை புதுப்பிக்கணும் அப்படின்னா குழந்தைகளோடு நீங்கள் நேரத்தை செலவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரை இழுத்தடித்து நீங்கள் அவருடைய அழைப்பை வெறுப்பேற்றக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சில ஊழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காணாமல் போச்சு அப்படின்னு நீங்க நினைச்ச சில பொருட்கள் இப்போ திரும்ப உங்க கை கிடைக்கிறதுனால ஆனந்தம் கொள்ளக்கூடிய நாளா இன்றைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் வீட்டை சுத்தம் பண்றது மற்றும் சில பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் கிளீன் பண்றதுல ரொம்ப நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணிகள்ல இன்னைக்கு பணிகள் ரொம்ப துரிதமான வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வகையில் உங்களது வேலைகள் சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினம் உங்களோட பிளான் எதிர்பாராத கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இன்றைய நாள் முழுவதும் இனிமையாகவே இருக்குங்க. குழந்தைகளுடன் நீங்கள் விளையாடும் பொழுது குழந்தைகளை போலவே நடந்து கொண்டு இன்றைய தினம் நாள் முழுவதும் குழந்தைகள் உங்களுடனே இருக்கக்கூடிய நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை இருப்பதுனால குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களது வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அடித்தளம் போட்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நபர்கள் இன்றைய தினம் சந்தித்து அவர்கள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களது வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களை சந்தித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக நிலை ஏதுவாக அமையுங்க. மேலும் உங்களுக்கும் புதிய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க.
மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு மனதிற்கு பிடித்த சாப்பாட்டை உண்டு மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனாலும் உங்களது உடல்நலனுக்கு ஒத்துக்காத ஸ்பைசி உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலையில் ஏற்படும் நாள் இன்றைய தினம். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது தாராளமாக நடத்தலாம். அனைத்து விதமான சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் நல்ல அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் பெரியவர்கள் ஆகியோர்களின் ஆலோசனைகள் உங்களது மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்கள் மனதிற்கு புத்துணர்வு தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை அடையத்துக்கு உறுதுணையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியங்க. உங்களது பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.